சார் இன்னைக்கு வந்து கலைஞர் அவர்களோட நினைவு நாள். உங்களுக்கு என்ன சார் அவர்கிட்ட பிடிக்கும் பிடிக்காதுன்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? தன்னுடைய திராவிட கழக தொண்டர்களை கூட்டிட்டு போய் மிலிட்டரி ட்ரக்கை நிறுத்தி அடிக்கிறார், உடைக்கிறார். கற்பனை முடியாத உலக விஷயம். இந்த ஆயுதம் என்னுடைய தமிழனை கொள்ளது தானே போகுது, இந்த ஆயுதத்தை நான் விட மாட்டேன், பறிமுதல் செய்வேன், தடுப்பேன், முன்னாடி படுப்பேன். பெரிய கலவரம் டெல்லி வரைக்கும் இதனுடைய பூகம்பம் அடிக்குது. நீங்கள் அப்போ ஹோம் செக்ரட்டரி மாலதி அந்த அம்மா டெல்லி கூடி சொல்லிடுச்சு, கலைக்க முடியாது, கட்சியை தடை பண்ண முடியாது, அவரை கைது செய்ய முடியும். எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் கருணாநிதி மரணம் அடைகிற வரை அவர் தான் முக்கியம். எம்ஜிஆர் கிடையாது, ஜெயலலிதா கிடையாது, எடப்பாடி, ஓபிஎஸ் யாரும் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல் தன்னை மீறி போயிடக்கூடாது. ஒன்று எம்ஜிஆர்ட்ட போயிருச்சு, ஜெயலலிதாட்ட போயிருச்சு, இருந்தாலும் இரண்டு பேரையுமே கட்டுக்குள்ள வச்சிருக்கு. உடநாட்டுக்கு கோயம்புத்தூர் வந்து தனி லைன் போட்டு கொடுத்தார் கருணாநிதி. இப்போ கலைஞர் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர் சின்ன வயசுல இருக்கும்போது இவர் ஏதாவது ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது தப்பு பண்ணா இவர் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி தான் ஸ்டாலின் அவரை வந்து கண்டிக்க சொல்வாராமே, அது உண்மையா சார்? மூக்கா முத்து அதே கதை தான். நீங்கள் கருணாநிதி கடைசி காலத்தில் என்ன நடந்ததுன்னா, விஜயகாந்துக்கு ஆதரவு வேணும்னு எதிர்பார்த்து நின்றார். இந்த தமிழக மக்களுக்கு அரசியல் போய் சேர வேண்டிய இடத்துல சினிமா போய் சேர்ந்துருச்சு. இந்த சினிமாவை கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் அந்த பெரியாருக்கு பின்னாடி வந்த தலைவர்கள் செய்த மாபெரும் தவறு. அந்த தவறை தான் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. ஜெயலலிதா இல்லை, எம்ஜிஆர் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய ரஜினிகாந்த், கமலஹாசன், இந்த ஒட்டுமொத்தமான வாக்கு வங்கி எங்கே இருந்திருக்கும்? திமுக தான் சார். எல்லாம் முதலமைச்சர் நாற்காலி தான். இன்னைக்கு ஆரம்பித்த விஜய் அரசியலே தெரியாது. கருணாநிதியை போல சங்கத்தமிழ் 10 பாட்டு 11 கீழ்கணக்கு எதுவுமே உடன்பிறப்பே முரசொலியில் எழுதவே தெரியாது விஜய்க்கு. அவர் என்ன நினைக்கிறாரு? முதலமைச்சர் நாற்காலி. கொள்கையை சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா சீமானுக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, விஜய்க்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. விஜய் சீமா 2 பேரும் கூட்டணியாகி திமுக தான் எங்களுடைய டார்கெட்டுங்கிறாங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்ரதா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார். இன்னைக்கு வந்து கலைஞர் அவர்களோட நினைவு நாள். ஸோ நமக்கு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து போற்றத்தக்கதாக இருக்குது சார். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சார் அவர்கிட்ட பிடிக்கும் பிடிக்காதுன்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? பிகாஸ் நீங்கள் அந்த இதுலேருந்தே அவரோட ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்கல்ல. ஸோ அவரை பற்றி என்ன சார் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி அவரோட நினைவு நாள் அதுவுமா? இல்லை, ஒரு தலைவர் அவர் மறைந்து ஏறக்குறைய நம்ம இந்த நேரத்தில் அவருடைய 6 வருஷம் ஆயிடுச்சு சார். ஆமாம். இப்போ இந்த நேரத்தில் அவருடைய நிறைகள் என்ன, குறைகள் என்ன, மக்களுக்கு போய் சேர்ந்த கருத்து என்ன, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத நிலை என்ன, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 விஷயம் இருக்குது. ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கிற ரத்தம் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். இருந்தால்தான் அது ரத்தம், மனிதன் உயிர் வாழ முடியும். எல்லாருக்குமே எல்லாரையும் பிடிக்கணுன்றது அவசியம் இல்லை சார். அவர் ஒரு தலைவராக இருந்தால் அவருக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அதே மாதிரி அவர் இன்னுமே வந்து கொண்டாடுற ஜனங்களும் இருக்காங்கல்ல, மக்களும் இருக்காங்கல்ல சார். அப்போ இலங்கை பிரச்சனை மிக கடூரமாக நடந்து கொண்டிருந்த பொழுது கோவை ராமகிருஷ்ணன் திராவிட கழகத்தினுடைய அதாவது பெரியாருடைய உண்மை தொண்டன், இன்றைக்கி இந்த பட்டத்தை போட்டுக்கொள்வதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. ராமகிருஷ்ணனை தவிர, கோவை ராமகிருஷ்ணனை தவிர பெரிய கோடீஸ்வர குடும்பத்தை சார்ந்தவர். அந்த கோடீஸ்வர குடும்பத்தை சார்ந்தவர் நினைத்திருந்தால் பொன்முடிக்கு முந்தைய மத்திய அமைச்சராக இருக்கலாம், மாநில அமைச்சராக இருக்கலாம், கருணாநிதி கூடவே வச்சுருந்திருப்பார். ஆனால் பெரியாருடைய கொள்கைகளை இன்று வரை நீங்கள் பிசிறில்லாமல் கடைபிடிக்கக்கூடியவர். நீங்கள் கோயம்புத்தூரில் மிலிட்ரி ட்ரக்கு போகுது, 15-20 ட்ரக்கு ஒன்று பின்னால் ஒன்று அணிவகுத்து போகுது. இந்த ஆயுதம் இலங்கை தமிழனை கொலை செய்வதற்கான ஆயுதம்னு தன்னுடைய திராவிட கழக தொண்டர்களை கூட்டிகிட்டு போய்
லாரியை அதாவது மிலிட்ரி ட்ரக்கை ஏதோ காய்கறி லாரி இல்லை, மிலிட்ரி ட்ரக்கை நிறுத்தி அடிக்கிறார், உடைக்கிறார். கற்பனை பண்ண முடியாத உலக விஷயம். எதிர்க்கிறார். இந்த ஆயுதம் என்னுடைய தமிழனை கொள்றதுக்கு தானே போகுது, இந்த ஆயுதத்தை நான் விட மாட்டேன், பறிமுதல் செய்வேன், தடுப்பேன், முன்னாடி படுப்பேன். இப்படி பெரிய கலவரம் டெல்லி வரைக்கும் இதனுடைய பூகம்பம் அடிக்குது, சுனாமி அடிக்குது. எப்படி மிலிட்ரி வண்டியை தமிழ்நாட்டில் கோவை ராமகிருஷ்ணன் திராவிட இயக்கம் எப்படி பண்ணலாம்? உடனே அந்த கட்சியை தடை பண்ணுங்க. அப்போ யார் ஹோம் செக்ரட்டரினா மாலதி. டெல்லியிலேருந்து தந்தை பெரியார் இயக்கத்தை தடை பண்ணுங்க, ராமகிருஷ்ணன் தடாவில் போடுங்க, பொடாவில் போடுங்க, தீவிரவாதி பயங்கரவாதின்னு. தமிழ்நாடு கொந்தளிச்சு போயிருக்கு. அப்போ தான் கருணாநிதி சொன்னார், என்னுடைய தலைவன் பேரில் இருக்கிற கட்சி அது, தந்தை பெரியார் திராவிட கழகம். இதை நான் தடை செய்வது உண்டு, அவர் ராமகிருஷ்ணனை சிறையில் போடுவது ஒன்று, நான் இந்த கட்சியை கலைப்பதும் ஒன்று. திமுகவை கலைப்பதும் சரி, ஒரே வேலை தான். அதனால் டெல்லியினுடைய ஆட்டத்துக்கு நான் அடிபணிய மாட்டேன், தெரிந்ததை பார்த்துக்கொள். நீங்கள் அப்போ ஹோம் செக்ரட்டரி மாலதி, அந்த அம்மா டெல்லி கூட சொல்லிடுச்சு, கலைக்க முடியாது, கட்சி தடை பண்ண முடியாது, அவரை கைது செய்ய முடியாது. இப்படி தான். அப்போ இது அவருடைய வரலாற்றில் இது ஒரு பேர் சொல்ல அவருடைய மணி மகுடத்தில் ஒரு வைரக்கல். இதே போல் நீங்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் கருணாநிதி மரணம் அடைகிற வரை அவர் தான் முசியம். எம்ஜிஆர் கிடையாது, ஜெயலலிதா கிடையாது, எடப்பாடி, ஓபிஎஸ் யாரும் கிடையாது. அரசியல் ஒரு சாணக்கியத்தனத்தில் அவர் ரொம்ப ஒரு எல்லார், இது நீங்கள் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க சார், அவர் எல்லா கட்சியிலையும் எல்லாரோடையுமே ஒரு நல்ல ஒரு உறவை எப்போதுமே மெயின்டைன் பண்ணுவார்ல்ல சார். எதிர்கட்சியாக இருந்தாலுமே எம்ஜிஆர் அவரோட எப்போதுமே ஆஸ்தான ஒரு ஃப்ரெண்டாக இல்லை ஒரு கைடாக இருந்தால் ஆர்.எம். வீரப்பன் அவர்களோட இவர் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு நெருக்கத்தில் இருந்தார்ல்ல சார். எம்ஜிஆரோட விசுவாசியாக நீங்கள் அமைச்சராக இருந்த ஆர்.எம். வீரப்பனோடு கருணாநிதி தொடர்பில் இருந்தார். அதே போல் பிஜேபியில் இலா கணேசனோடு, தமிழ் தேசிய கட்சி, எல்லா நீங்கள் காங்கிரஸில் பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்களெல்லாம் நீங்கள் இன்னைக்கு இளங்கோவன், சிபிஐயில் மகேந்திரன், சுப்பராயன், சிபிஎம்மில் வரதராஜன், இப்படி அனைத்து சசிகலா நடராஜனோடு சார் கல்யாணம் பண்ணி வச்சதே இவர். இப்படி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல் தன்னை மீறி போயிடக்கூடாது. ஒன்று எம்ஜிஆர்ட்ட போயிடுச்சு, ஜெயலலிதாட்ட போயிடுச்சு, இருந்தாலும் இரண்டு பேரையுமே கட்டுக்குள்ளே வச்சுருந்தார். உதாரணத்திற்கு திமுக ஆட்சி, ஜெயலலிதா கொடநாட்டில் இருக்குது, திடீர்னு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு, கரண்ட்டு போயிடுச்சு. உடனே ஜெயலலிதா அப்போ எதிர்கட்சி, ஜெயலலிதா சொன்னது, ஆற்காடுக்கு ஃபோனை போடு, ஆற்காடு வீராசாமி அப்போ மின்துறை அமைச்சர். உடனே சசிகலா ஆற்காடுக்கு போட்டு சொல்லுது, எங்கள் கொடநாட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு போச்சு, என்ன பண்ணுவீங்களே தெரியாது, எனக்கு 1 மணி நேரத்தில் கரண்ட்டு வரணும், கரண்ட் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. உடனடியாக ஆற்காடு வீராசாமி யார் கொண்டு போகிறாரு தகவலை, கலைஞர். அப்போ ஒரு சிஎம் சொல்லாமல் செய்யக்கூடாதுல்ல. உடனே கோயமுத்தூர்லேருந்து காடு, அப்போ என்விரான்மெண்ட் அமைச்சர் யாருன்னு கேட்டால் ராஜா, எல்லா கிளியரன்ஸ் கொடுத்து கொடநாட்டுக்கு கோயமுத்தூர்லேருந்து தனி லைன் போட்டு கொடுத்தார் கருணாநிதி. சார் என்னதான் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலுமே அவரோட அவரான என்ன செய்ய வேண்டிய கடமைகளோ அதை கண்டிப்பாக அவர் செஞ்சிருக்க. பிகாஸ் ஆஃப்லைனில் அவங்க எல்லாருமே ஒரு நல்ல நட்புல தான். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த பொழுது நீங்கள் அவர் இறந்தவுடன் முதல்ல போய் மாலை வைத்து மரியாதை செலுத்தியவர் கருணாநிதி. எம்ஜிஆர் கருணாநிதிக்கு பெரிய முரண்பாடு தான். இவர் வேறு கட்சி, அவர் வேறு கட்சி. அதிமுக தொண்டன் திமுக தொண்டன் மோதிக்குவான், ஒன்றாவே இருக்க மாட்டான். இவன் கல்யாணத்துக்கு அவன் போக மாட்டான், அவன் கல்யாணத்துக்கு இவன் போக மாட்டான். ஆனால் எம்ஜிஆர் மரணம் அடைந்த உடன் முதல் மாலையாக யார் போனான்? இப்போ கலைஞர். இப்போ இந்த மாதிரி
பல விஷயங்களை அடுக்கி கொண்டே போகலாம். சார் எங்களுக்கு ஒரு விஷயம் தகவல் தெரிஞ்சது, அது உண்மையா நீங்கள் தான் சார் சொல்லணும். இப்போ கலைஞர் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர் சின்ன வயசுல இருக்கும்போது இவர் ஏதாவது ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது தப்பு பண்ணா இவர் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி தான் ஸ்டாலின் அவரை வந்து கண்டிக்க சொல்லுவாராமே, அது உண்மையா சார்? மூகா முத்து அதே கதை தான். மூகா முத்து வீட்டுக்கு அடங்காத புள்ள. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் தான் பண்ணுவாராமே சார். எம்ஜிஆருக்கு தகவல் சொல்லி கண்டிச்சு வைக்க சொல்லுங்கப்பா. எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், ராமாவத் தோட்டத்திலேருந்து ஆட்கள் அனுப்பி கூட வந்து அவருக்கு பணத்தை கொடுத்து உதவி செஞ்சு பிரச்சனையெல்லாம் பண்ணாத, அப்பாவோட குடும்பத்தோட சார் அவங்க ரெண்டு பேருமே இப்போ எதிர்க்கட்சி தலைவர்கள் தான். ஆமா. ஆனா இந்த மாதிரி குடும்ப விஷயத்துல இவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, இவர் வந்து எதுவா இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ற, நீ கொஞ்சம் இது பண்ணு சொல்லி சொல்வாராமே சார். அது எவ்வளவு, அது அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது எவ்வளோ ஒரு, அது வந்து அந்த ஒரு நட்பை எப்படி குறிக்குது இல்லை சார் அது? அதாவது எம்ஜிஆரை போல தன்னுடைய மகனை ஒரு பெரிய கதாநாயகன் ஆக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி பிள்ளையோ பிள்ளைன்னு ஒரு படம், பூக்காரின்னு ஒரு படம், வேலைக்காரன் ஒரு படம், இப்படி பல படங்கள் எம்ஜிஆரை போல கொண்டு வந்தோன்னு நினைக்கிறார் மூகா முத்தை. அதில் நீங்கள் அதை பூக்காரி வேலைக்காரன் ஏதோ ஒரு படத்தில் நீங்கள் வாலி பாட்டு எழுதுவார். 3 தமிழ் சேர்ந்தது தான் உன்னிடமோ மூவேந்தர் வழிவந்த மன்னவனோன்னு ஒரு பாட்டு இருக்கும். வாலிக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தரை வச்சு இந்த பாட்டை எனக்கு பாடியிருக்கலாமா ஐயா? நீ அப்போ மூகா முத்துக்கு பாடியிருக்க, நான் தானையா அது? மூவேந்தர் சேர சோழ பாண்டியன் வழிவந்த நான் தானே, 3 தமிழ் என்கிட்ட தானே இருக்குது, இது எப்படியா எழுதா முட்டை அப்படின்னு. இந்த தகவல் கருணாநிதிக்கு போயிருக்கு. கருணாநிதி போன பிறகு ஏயா நீ முதல்லையே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பாட்டை எடுத்து அந்த படத்தை கொடுத்துருப்பேன் ஐயா. அவரா இந்த தமிழை, தமிழ் இலக்கியத்தை இவ்வளோ தூரம் நேசிக்கிறார் விரும்புகிறார் தெரிஞ்சா இந்த பாட்டை இந்த படத்தில் போடாமல் எம்ஜிஆர் படத்துக்கு போட்டிருப்பேன். இது தாமதமாக சொல்கிறையா, ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சு வெளியில் போயிடுச்சியா மூகா முத்து பாட்டுன்னு இப்படி சொல்லியிருக்கார் வாலி. ஆக எம்ஜிஆரும் கருணாநிதியும் 2 பேருமே அரசியலில் இரு துருவங்களாக இருந்தாலும் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் சட்டசபையில் எந்த தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் முதல்ல போய் கோபாலபுரத்தை சரி பண்ணிட்டு வாங்கய்யா, எங்கே கோபாலபுரத்தை சரி பண்ணிட்டு வாங்க, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்படி தான் எம்ஜிஆர் ஆட்சி முடிகிற வரை, மரணம் அடைகிற வரை எதிர்கட்சி எதிரி கட்சியாக இல்லாமல் பார்த்து கொண்டார். கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கார் அமெரிக்காவில், என்னுடைய நண்பர் அமெரிக்கா மருத்துவமனையில் இருக்கிறார், இப்போ ஆட்சி அதிகாரத்தை என்கிட்ட கொடுங்க, நான் என்னுடைய நண்பன் வந்த பிறகு திருப்பி அவர்கிட்ட கொடுத்துட்றேன். இப்படி நேரடியாக பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க சொன்னார். அது சொல்கிறதுக்கு கூட ஒரு தைரியம். இப்படி எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. அதனால தான் சார் இந்த திராவிட கட்சிகள் இப்போ 50 வருஷத்துக்கு மேலேயும் இங்கே ஆட்சி பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த தலைவர்களுக்குள்ளே வந்து இருக்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு ஒற்றுமை, அந்த பலம், அது இப்போ இருக்கிற அந்த கட்சிகளுக்குள்ளே இல்லாததுனால தான் இவ்வளோ பூசல், இவ்வளோ பிரச்சனைகள் கூட மக்கள் சந்திக்கிறாங்கல்ல சார். திமுகவை பொறுத்தவரை எங்கே பலவீனம்னா, திராவிட இயக்கம் தந்தை பெரியாரை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுக்கு அரசியல் போய் சேர வேண்டும் என்பதாக தந்தை பெரியாருடைய இலக்கு. ஆனால் அதை அண்ணா மடைமாற்றினார். அண்ணா என்ன சொன்னார், எம்ஜிஆரை காமிச்சு, தம்பி உன் தங்க முகத்தை காமி, நான் வாக்கு சேகரிக்கிறேன். இதுதான் திராவிட இயக்கம் பிறண்ட இடம். இதுதான் நீங்கள் கருணாநிதி கடைசி காலத்தில் என்ன நடந்ததுன்னா, விஜயகாந்துக்கு ஆதரவு வேணும்னு எதிர்பார்த்து நின்றார். விஜயகாந்த் ரஜினியுடைய ஆதரவை எதிர்பார்த்து நின்றார். ஏன் கொள்கையை சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா ஜோதிபாசை போல கம்யூனிஸ்ட் அரசியலாக இருக்கும், பினராயி விஜயனை போல கம்யூனிஸ்ட் அரசியலாக இருக்கும், திராவிட இயக்க அரசியலாக இருக்கும், பெரியாருடைய அரசியலாக போயிருக்கும். ரஜினிகாந்த் வீட்லேயும் விஜயகாந்த் வீட்லேயும் இப்போ மகன் விஜய் வீட்லேயும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தப்பை அவர் பண்ணிட்டார்.
அரசியல் வேறு, சினிமா வேறு. அது ஏன் சார் அவர் அந்த மாதிரி பண்ணது உண்மையாவே அது ரொம்ப ஒரு, ஏன்னா அவருக்கு அவ்வளோ அரசியல் நாலேஜ் இருக்கு. அவர் காமராஜர் காலத்திலேருந்து அவர் பார்த்துட்டு வந்திருக்காரு. எவ்வளோ தலைவர்களை அவரையும் தாண்டி தான் அவர் அந்த பொசிஷனில் நின்றுருக்கும் போது அவருக்கு ஏன் சார் அந்த மாதிரியான ஒரு நிலைமை போய் இந்த மாதிரி மக்கள் அப்போ மாறிட்டாங்களா? மக்கள் வந்து திசை திருப்பிட்டாங்களா? அதனால தான் அவர் அந்த மாதிரி போய் ஒரு நடிகர்கள் கிட்ட போய் நிற்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் வந்துடுச்சா சார்? இல்லைம்மா, நீங்கள் இந்த தமிழக மக்களுக்கு அரசியல் போய் சேர வேண்டிய இடத்துல சினிமா போய் சேர்ந்துருச்சு. இந்த சினிமாவை கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் பெரியாருக்கு பின்னாடி வந்த தலைவர்கள் செய்த மாபெரும் தவறு. அந்த தவறை தான் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. ஏன்னா கருணாநிதி திராவிட இயக்க அரசியல், பெரியாருடைய அரசியல், பெரியாரை கற்றுக்கொண்டார். பெரியாரை கற்றுக்கொண்டு பெரியாரோடு பயணித்திருந்தால் நீங்கள் ஜெயலலிதா இல்லை, எம்ஜிஆர் இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய ரஜினிகாந்த், கமலஹாசன், இந்த ஒட்டுமொத்தமான வாக்கு வங்கி எங்கே இருந்திருக்கும்? திமுகவில் தான் சார் இருக்கும். நீங்கள் கேரளாவில் பிரணாய் கம்யூனிஸ்டை தவிர வேறு கட்சியை ஒன்றுமே வர முடியலையே. கம்யூனிஸ்டில் காங்கிரஸ் 100 ஆண்டு கால காங்கிரஸ் கட்சி, அது இல்லைன்னா 100 ஆண்டு கால கம்யூனிஸ்ட் கட்சி தான். ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா முதலமைச்சர் நாற்காலி தான். இன்றைக்கி ஆரம்பித்த விஜய் அரசியலே தெரியாது. கருணாநிதியை போல சங்கத்தமிழ் 10 பாட்டு 11 கீழ்கணக்கு இப்படி எதுவுமே உடன்பிறப்பே முரசொலியில் எழுதவே தெரியாது விஜய்க்கு. அவர் என்ன நினைக்கிறாரு? முதலமைச்சர் நாற்காலி. விஜயகாந்த் முதலமைச்சர் நாற்காலிக்காக வந்து காணாமல் போயிட்டார். ஆனால் அவர் நிறைய சார் விஜயகாந்த் அவர்களை நம்ம கம்பேர் பண்ண முடியாதுல்ல சார்? ஏன்னா அவர் நிறைய மக்களுக்காக செஞ்சுருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம்ல சார். இல்லைம்மா, மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னா விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகிறதுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. இவர் ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணார் விஜயகாந்த் அவர்கள். அதனால தான் அவர் அங்கே சார். அப்புறம் மக்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக அரசியலை தேடினாங்க. ஆனால் விஜயகாந்த் என்ன பண்ணார்? ஜெயலலிதா. அதுதான் அவருக்கு அதில் அரசியலில் முகவரி இழந்தது. இப்போ அதே முகவரியை மீண்டும் திமுக போராடி கொண்டிருக்கு. ஏன்? கொள்கையை சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா சீமானுக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, விஜய்க்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. விஜய் சீமா 2 பேரும் கூட்டணியாகி திமுக தான் எங்களுடைய டார்கெட்டுங்கிறாங்க. உங்களோட பொன்னான கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.